முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது விரைவு செய்திகளாக காண்போம். கரூரில் தாவேக கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் அரசு பணி தற்காலிகமானதாகவே இருக்க வேண்டும் என்றும் அந்த பணியின் நிரந்தரம் என்பது வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் அரசு பணி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்குவதற்கான விதிகளை அரசு பின்பற்றவில்லை என மனுதாரர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசு பணி வழங்குவதற்கு என்ன அவசியம் என மனுதாரர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் கும்பகோணம் மகாமகம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, தருமபுரி பேருந்து எரிப்பு சம்பவங்களில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பொருளாதார உதவி தேவைதானே என கேட்ட நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் அரசியல் மேடை இல்லை என கூறி அரசு பணி வழங்கும் வழக்கை அரசியல் ரீதியாக அணுகுவதற்கு கண்டனம் தெரிவித்தனர். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி ஆணை வழங்க தடை இல்லை என கூறிய நீதிபதிகள் வழக்கில் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தை எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த சில சம்பவங்களை இப்போது காண்போம். கரூர் வெண்ணை மலையில் முதலமைச்சர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் செய்திகளை சேகரிக்க மாவட்ட ஆட்சியர் பாஸ் வழங்கிய போதிலும் கூட்ட அரங்கில் இருந்த செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களை போலீசார் வெளியேற்றினர். கரூர் எஸ்பி ஹரிகிரண் பிரசாத் நேரடியாக வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக பாஸ் ரத்து செய்யப்பட்டதாக கூறி செய்தியாளர்களை வெளியேற்றினார். பேச்சுவார்த்தை நடத்த வந்த அமைச்சர் என் ஆனந்திடம் தங்களால் என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கூட செய்தி சேகரிக்க அனுமதி உண்டு என கேட்டு செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் உள்ள பண்ணியாச்சு. நான் இப்போ கடைசி நேரத்தில் வந்து கோச்சிக்காதீங்க, நான் ஐஜி அவங்ககிட்ட கேட்டுட்டு என்னன்றதை நான் கோச்சிக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் செய்தியாளர்களை வெளியேற்றியது குறித்து காவல்துறை ஐஜியிடம் பேசுவதாக கூறி அமைச்சர் என் ஆனந்த் அங்கிருந்து சென்றார். இதனிடையே செய்தியாளர்கள் கூட்ட அரங்கிற்குள் செல்லும் வழியில் போலீசார் தகர ஷீட்டுகளை வைத்து அடைத்தனர். தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்த வழக்கில் மேலும் 2 பேரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கைதி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. நாமக்கல்லை சேர்ந்த டாக்டர் ராஜசேகர், சேத்துராஜன் ஆகிய அந்த இருவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கும்பலுடன் தொடர்பில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவரிடமிருந்து ரொக்கமாக 56 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள தீர்மானத்தில் தங்களுக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்று ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா உள்ளிட்டோரிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனி தமிழகத்தின் மற்ற இடங்களில் நடந்த சில நிகழ்வுகள் சுருக்கமாக உங்களுக்காக. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வெள்ளிமண்டலம் வனப்பகுதியில் உள்ள மாயார் சிங்காரா சாலை மற்றும் மசனகுடியிலிருந்து கல்லட்டி மலைப்பாதை வழியாக மேல் நோக்கி செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு தடை விதிக்கும் உத்தரவை வாபஸ் பெற கோரி மசனகுடியில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடக்கிறது. இந்த தடை உத்தரவால் 500க்கும் மேற்பட்ட ஜீப் ஓட்டுநர்கள், 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா தொழிலாளர்கள் மற்றும் கடை வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கடையடைப்பு போராட்டம் நடக்கிறது. சேலம் மாவட்டம்
மாவட்டம் தலைவாசல் அருகே கிணற்றுக்குள் சைட் போர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் 2 பேர் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். சித்தேரி கிராமத்தைச் சேர்ந்த ரவிக்குமாரின் விவசாய கிணற்றுக்குள் சைட் போர் அமைக்கும் பணியில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த நாராயணன் மற்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த சோமு ஆகியோர் ஈடுபட்டனர். அப்போது கிணற்றுக்குள் இருந்த மின்சார மோட்டாரில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டு இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்தது. ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்ய வைத்திருந்த இருவரை கைது செய்த போலீசார் 100 மாத்திரைகள், ஸ்கூட்டி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை பார்த்ததும் ஸ்கூட்டியில் வந்த சந்திரசேகரன் மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவரும் தப்பிச் செல்ல முயன்றபோது அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர்.